ஏங்க, உங்களை பார்க்க நம்ம மேனேஜர் வந்திருக்காரு. வர சொல்லு. சொல்றேன். ஆமா, மேனேஜர் எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்காரு? அவசியம் உன்கிட்ட சொல்லி ஆகணுமோ? போய் மேனேஜரை வர சொல்லு. என்னக்கா இப்படி பேசுறாரு? எப்போ நீ கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்லுவாரு. இப்ப என்ன உன்னையே இது பண்றாரு? இருடா, போகட்டும், விட்டு பிடிப்போம். என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். சரி சரி, நீ போய் அந்த மேனேஜர் உள்ள வர சொல்லு. சொல்றேன்க்கா. ஆனா நடக்கிறது எதுவும் சரியில்லை, பாத்துக்க. எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொன்னதை மட்டும் நீ செய். போ, போய் அவனை வர சொல்லு. வாங்க உள்ள வாங்க. இதோ வரேன் சார். சார் சொல்லுங்க ராஜு. என்னாச்சு? நான் சொன்னதெல்லாம் பண்ணியாச்சா? ஆமா சார், எல்லா வேலைகளும் முடிஞ்சிச்சு சார். காலையில எல்லாமே கரெக்டா டைமுக்கு வந்துடும் சார். எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது ராஜு, கரெக்டா இருக்கணும். எதுனா ஒன்று மிஸ் ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் சார். நல்லாவே தெரியும் சார். எதுவும் மிஸ் ஆகாது சார், எல்லாமே டைமுக்கு வந்துடும். அதேமாதிரி முகூர்த்த நேரத்துக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே கரெக்டாக நடந்துடும் சார். என்னக்கா எதுவும் முகூர்த்த நேரம் அது இதுன்னு பேசுறாங்க? என்ன விஷயம்க்கா? இருடா, எனக்கும் சில சந்தேகங்கள் இருக்குதான். இரு, மேனேஜர் போகட்டும், அப்புறமா இந்த ஆளுக்கு வச்சுக்கலாம். சரி ராஜு, அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் கரெக்டாக இருக்கு இல்லையா? நாளைக்கு முகூர்த்த நேரத்துக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தணும். நாளைக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும். எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது, பார்த்துக்கோங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சிட்டேன் சார். எந்த சிக்கலும் இருக்காது. நைட்டே டெக்கரேஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரிசப்ஷன் இல்லைன்றதுனால கல்யாணம் மட்டும் தானே, அதனால கல்யாண வேலைகளுக்கு எல்லாமே டெக்கரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். நாளைக்கு காலையில் எல்லாமே ரெடியாக இருக்கும் சார். என்னக்கா கல்யாணம் அதுதான் பேச்சு அடிப்படுது? யாருக்குக்கா? இரு, என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். அமைதியா இரு. சரி ராஜு, கேட்டரிங் சர்வீஸ் ஆளுங்க கரெக்டாக வந்துருவாங்க இல்லையா? சாப்பாடுலாம் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஃபங்க்ஷன்ல எந்த குறையும் இருக்காது சார். ஃபங்க்ஷன் சூப்பராகவே நடக்கும் சார். அதான் வேணும் ராஜு. சரி நீங்க கிளம்புங்க. நீங்க ஏர்லி மார்னிங் வர மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. இல்ல இன்னைக்கு நைட்டே கூட நீங்க ஆஃபீஸ்ல ஸ்டே பண்ணிக்கலாம்ல சார்? ஆமாம் சார், நான் இன்னைக்கு நைட் ஆஃபீஸ்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். என் கூட நம்ம 3 ஸ்டாஃபும் இருக்காங்க. நாங்கள் நாளைக்கு கல்யாண வேலைகள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் சார் வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே ராஜு, சூப்பர். ஓகேங்க சார். சார் அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? மார்னிங் அவங்க கார் மட்டும் அனுப்பிவிட சொன்னாங்க சார், வேற எதுவும் சொல்லலை சார். ஓகே ராஜு, நீங்கள் அனுப்பி விட்டுருங்க. மாப்பிள்ளைக்கு நல்ல காரை பார்த்து அனுப்பி விடுங்க. நல்லபடியாக வந்து சேரணும் அவங்க. கண்டிப்பா சார். சரிங்க சார், நான் கிளம்பட்டுமா? நீங்கள் கிளம்புங்க ராஜு. ஓகே சார். அக்கா அக்கா சொல்லுடா. என்னக்கா என்ன நடக்குது? யாருக்குக்கா கல்யாணம்? மாமா பேசுறத வச்சு பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுதோ அதேதான் எனக்கும் தோணுது. இந்த ஆள் ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது தான். அந்த ஆள் என்ன பிளான் பண்றது? அதுக்கு முன்னாடியே நான் யாருன்னு இன்னும் அந்த ஆளுக்கு தெரியல. நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீ கொஞ்சம் அமைதியாயிரு, என்னன்னு பேசிட்டு வரேன். சீக்கிரம் பேசுக்கா. பேசுறது மட்டும் இல்லக்கா, என்ன எதுக்கு நீங்க வர வச்ச? என்னையும் எதுவும் பண்ண விட மாட்டேன், நீயும் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு யமுனா வேணும்க்கா, யமுனா வேணும். கண்டிப்பா நான் யமுனா கழுத்த தாலி கட்டியே ஆகணும். நீ கவலைப்படாதடா, அவ உனக்கு தான். அவ தலையெழுத்து உன்கிட்ட சிக்கி சீரழின்னு இருக்கு. அதனால அவ கண்டிப்பா உனக்கு தான். நீ கவலையே படாத. இந்த ஜோதி முடிவு பண்ணிட்டேன்னு அப்ப கண்டிப்பா நடக்கும். நீ சந்தோஷமா இரு. அது போதும்க்கா. ஏங்க ஏங்க சொல்லு என்ன? ஏங்க, அதை என்ன நிமிந்து பார்த்து கூட கேட்க மாட்டீங்களோ? இப்பெல்லாம் ரொம்ப தான் மாறிட்டீங்க. நீ சொல்றது என் காதுல விழுது, அப்படியே சொல்லு. சரி சரி, எத்தனை நாளைக்கு நீங்களும் இப்படியே இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். சரி அதை விடுங்க. ஆமா, ஏதோ கல்யாணம்னு பேச்சு அடிப்படுது. யாருக்குங்க? உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு யாருக்காவது கல்யாணமா என்ன? என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்குல, என் பொண்ணுக்கு தான். என் பொண்ணு யமுனாக்கு தான் நாளைக்கு காலையில கல்யாணம். என்ன என்ன சொல்றீங்க? யமுனாவுக்கு நாளைக்கு காலையில கல்யாணமா? என்னங்க ஏதோ வளர்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலங்க. உனக்கு புரியாம இருக்கிறதே நல்லது. என் பொண்ணு யமுனாவுக்கு விடிஞ்சா கல்யாணம். அத ஒரு சித்தியா உனக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். என்னங்க, நம்ம பொண்ணு யமுனாவுக்கு கல்யாணம்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு இப்பதான் சொல்றீங்க. ஏங்க, எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களா என்ன? இங்க எனக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை நான் கிட்டக்க சொல்றதுல தப்பு இல்லைல்ல. அதான் நாளைக்கு கல்யாணத்துக்கு இன்னைக்கு சொல்றேன். நீயும் உன் தம்பியும் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. கண்டிப்பாங்க. நீங்க என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, ஏதோ என்ன நீங்க கொஞ்சம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க. என் பொண்ணு யமுனாக்கு நாளைக்கு கல்யாணம் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கல்யாண வேலைலாம் நான் எடுத்து போட்டு செய்யணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். விடுங்க, கண்டிப்பா கல்யாணம் நாளைக்கு நல்லபடியா நடக்கணுங்க. நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுறேங்க. ஆமா, எங்க கல்யாணம்? எந்த மண்டபத்துல கல்யாணம்? காலையில முகூர்த்தத்துக்கு கரெக்டா நான் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். முன்கூட்டியே மண்டபத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஓ, போய் வேற எதுனா வேலை இருந்தா பாரு. ஓ. சரிங்க, நீங்க சொல்லலன்னா என்ன, பரவாயில்லைங்க. அதான் என்ன கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டீங்களே,
அது போதுங்க. சரி சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. போய் பாடு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். முகூர்த்தத்துக்கு நிறைய வேலைகள் இருக்கு பாத்துக்க. ஓ போய் பாடு. நானும் போய் பாடுக்கிறேன். முதல்ல போய் யமுனாவை பார்க்கணும். டேய், அங்கங்கன்னே பொறுக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காத. நாளைக்கு கல்யாண வேலைகள் நிறைய இருக்கு. யமுனாவோட கல்யாண வேலைகள் எல்லாம் நீயும் அக்கா காரியெல்லாம் முன்ன நின்று பார்க்கணும். அதனால போய் நேரமா போய் பாடுங்க. நானும் போய் படுக்கிறேன். சரிங்க மாமா. அப்படி செஞ்சிடும் மாமா. நீங்க சொல்லிட்டீங்களா? அதுக்கு மறு பேச்சே இல்ல மாமா. செஞ்சிடும். ஜோதி, நேரமா போய் பாடு. எனக்கு நேரம் ஆகுது. நான் போய் படுக்கிறேன். சரிங்க, நீங்க போய் படுங்க, நான் வந்துடுறேன். சரி. என்ன நடக்குதுங்க? நான் நினைச்சேன் என்னமோ தப்பா நடக்க போகுதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி நடக்குது பாத்தியா? இந்த ஆளு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கிட்ட கூட சொல்லாம யமுனா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். என்னக்கா இதெல்லாம் கேட்டுட்டு நீ அமைதியா இருக்கான்? எனக்கு ரத்தமே கொதிக்குதுக்கா. சொல்லுக்கா, இதெல்லாம் பேச. டேய், இது உனக்கு தான் அதிர்ச்சி, எனக்கு இல்ல. எனக்கு இந்த ஆள் இப்படிதான் பண்ணுவான்னு முன்ன கூட்டியே தெரியும். கொஞ்ச நாளாவே இந்த ஆளோட நடவடிக்கைய சரியில்லை. அப்பவே இந்த ஆளை நான் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஆள் அவன் பொண்ணை எப்படியாவது நல்ல வாழ்க்கையில அமைச்சரி வச்சிடணும்னு ரொம்ப துடிக்கிறாரு. ரெண்டு பேரையும் சீக்கிரம் நல்ல வாழ்க்கைக்கு அனுப்பி வச்சிருவோம். நீ என்னக்கா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்னக்கா சொல்ற? சொல்லுக்கா. ஆமா, எனக்கு இது எல்லாமே முன்னாடியே தெரியும். உனக்கு யமுனா கட்டிக்க போறவன் யாருன்னு தெரியுமா? அந்த மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? யாருக்கா அவன்? அவன் அவன் யாரு? நீ சொல்லு. அவனை மட்டும் நான் உண்டுலன்னு பண்ணல. அவனை எனக்கு வர வேண்டியவள அவன் கல்யாணம் பண்ணணுமா? முடியாதுக்கா. சொல்லுக்கா, அவன் யாருக்கா? இருடா, ஒரு கொந்தளிக்காத. உன் அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. உன் மாமாவுக்கு தான் உன் அக்காவை பத்தி தெரியல. என்ன லேசில் எடை போட்டுட்டாரு. நான் யாருன்னு நாளைக்கு அவர் தெரிஞ்சுக்குவாரு. அவளை கட்டிக்க போறவன் பேரு குரு. அவ காலேஜ் பக்கத்துல இருக்க காலேஜில் தான் படிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் இப்பதான் கொஞ்ச நாளாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லவ் பண்ணதுமே கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா அந்த கல்யாணம் நடக்காதுல, நடக்கவும் விட மாட்டாள்ல. இந்த ஜோதி அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டா. என்னக்கா, அப்ப நீ ஏதோ பெருசா பிளான் போட்டிருக்க போல இருக்கே. அக்கா, நீ சொல்லுக்கா, எனக்கு எவ்வளவு கிடைச்சிருவாள்? கவலையே படாதடா, அவன் நல்லா வாழ விட்டு வேணும். நானு அப்படி ஒரு பணக்கார வீட்டுல இவ போய் வாழணுமா? நான் வாழ விட்டு வேணாம். அது எப்படி? அவளாம் நல்லாவே இருக்கக்கூடாது. அவ வாழ்க்கைய நான் எப்படி நல்லா இருக்க விட்டுருவேன்? விட மாட்டேன். கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காது. நாளைக்கு யமுனா காலத்துல நீ தான் தாலி கட்டுவ. தாலிய ரெடியா வச்சுக்க. நீ தான் கட்ட போற. நாளைக்கு மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி வாடா. அவ கழுத்துல கட்ட போறவனே நீ தான்டா. அக்கா, அப்ப ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்க. என்னக்கா, மாப்பிள்ளைய தூக்குறதா பிளானா? பொறுத்து இருந்து பாரு என்ன நடக்குதுன்னு. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு மாப்பிள்ளையா ரெடியாகி வந்துரு, புரியுதா? கண்டிப்பாக்கா. என் அக்கா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? கண்டிப்பா எப்படி மாப்பிள்ள கணக்கா ரெடி ஆகி வரேன்னு பாருக்கா. ஆனா யமுனா எனக்கு கிடைச்சிருவாளக்கா? கண்டிப்பா அவ உனக்கு தான்டா. நீ என்னென்ன அவளை சீரழிக்கணும்னு நினைக்கிறியோ அழிச்சிக்கலாம். நீ இனிமே அவ உன் பொறுப்புடா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்னமோ பண்ணணும்னு நினைச்ச பாரு, அதை கூட பண்ணிக்கலாம். போ போ. கண்டிப்பாக்கா. அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் கோடீஸ்வரன்க்கா. அவளுக்காக கோட்டீஸ்வரன்கள் லைன்ல நிக்கிறானுங்கக்கா. நான் ஒரு வாட்டி மட்டும் அவளை பார்த்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அடுத்தது நான் தான்க்கா கோடீஸ்வரன். சந்தோஷமா இருடா தம்பி. உனக்கு இல்லாததா? நீ முதல்ல ரசிச்சிரு, அப்புறமா அவனுங்களுக்கு கொடு. கொடுத்து பணம் பாரு, போ. ஜெய், அண்ணா சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்லடா? ஆமாண்டா மச்சான், எனக்கும் எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. எல்லாம் கரெக்டா நடந்துரும்லடா? டேய் நரேன், எனக்கு கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. உனக்கு? சே, நம்ம ஏன்டா தப்பா நினைக்கணும்? எல்லாமே கரெக்டா நடக்கும்னு நினைப்போம். கண்டிப்பா நல்லதா தான் நடக்கும். நம்ம இருக்கோம்ல, பார்த்துப்போம், விடு. ஆமா ஜெயண்ணா, நரேன் சொல்றதுதான் கரெக்ட். கண்டிப்பா அவர் சொல்ற மாதிரி நம்ம ஏன் தப்பா நடக்கும்னு நினைக்கணும்? எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நினைப்போமே. நீ சொல்றது கரெக்டா நிவிமா. ஆனா இது சின்ன பிரச்சனை இல்ல, பெரிய பிரச்சனை. கண்டிப்பா அவங்க சித்திக்கு விஷயம் என்னால தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்ல, என்னால கண்டிப்பா அந்த லேடி எதனா பிளான் பண்ணியிருக்கும். பண்ணாம இருக்காது. ஏன்னா அந்த லேடிக்கு தான் யமுனா வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவளாச்சு. கண்டிப்பா யமுனா வாழ்க்கை சீரழிக்க எப்படியா இருந்தாலும் எதனா பிளான் பண்ணியிருக்கும். கண்டிப்பாடா மச்சான், நீ சொல்ற மாதிரி இந்நேரம் அந்த பொம்பளை எதனா பெரிய பிளான் போட்டிருக்கோம். நம்ம இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். சரி, நீ காலையில நேரத்துக்கு வந்துரு.
நம்ம குரு கூடவே இருக்கிறோம். ஓகேவா? கண்டிப்பா மச்சான். கவலையப்படாத. நான் டைமுக்கு வந்துடுவேன். அப்புறம் வெண்ணிலா, நீயும் நிவியும் கூட கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கம்மா. நீங்க 2 பேரும் யமுனா கூடவே இருங்க. யமுனா விட்டு எங்கேயும் போகாதீங்க. நாளைக்கு மலரும் ராகுலும் வரமாட்டாங்க. ஆ, அநேகமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மலரும் ராகுலும் மண்டபத்துக்கு வருவாங்க. அது வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க யமுனா கூடவே இருங்க. நாங்க குரு கூடவே இருக்கோம். எந்த பிரச்சனையும் வராம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம சேர்ந்து பண்ணா மட்டும்தான் எல்லாமே கரெக்டா பண்ண முடியும். ஓகேவா? கண்டிப்பாண்ணா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நாங்க யமுனா கூடவே இருக்கோண்ணா. ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. நாங்களும் சீக்கிரம் வந்துருவோம். நிவி, காலையில சீக்கிரம் வந்துடலாம்ல? கண்டிப்பாடி. நம்ம 2 பேரும் சீக்கிரம் வந்துருவோம். நீங்க கவலைப்படாதீங்க நரேன். நானும் வெண்ணிலாவும் யமுனா கூடவே இருக்கோம். நீங்க ஆக வேண்டியதை மட்டும் பாருங்க. நாங்க அவ கூட இருந்து வெளியில போகவே மாட்டோம். கரெக்ட் நிவிமா. சரி, நம்ம கிளம்புவோம். இங்கேயே பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆயிடும். நீங்களும் வீட்டுக்கு போய் சீக்கிரம் படுங்க. மார்னிங் சீக்கிரம் வர மாதிரி பாருங்க. ஏர்லியரா கிளம்புங்க. லேட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? மச்சான், நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. நான் நிவியை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இவங்க இதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி போறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வா, நம்ம இவங்களை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். ஓகேவா? மாட்டேன் மச்சான். சரி, நான் வெண்ணிலா கூட்டிட்டு கிளம்புறேன். நீ நிவிமாவை கூட்டிட்டு கிளம்பு. சரி, நாங்க கிளம்புறோம்டா. சரி மச்சான், பார்த்து பத்திரம். வெண்ணிலா பார்த்துமா. காலையில சீக்கிரம் வந்து மறந்துடாத. கண்டிப்பா நான் சீக்கிரம் வந்துடுறேன். நிவி, பாய்டி. நான் வந்துடுறேன். நான் காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? ஓகேடி. சரி, பார்த்து பத்திரம்ண்ணா. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. போயிட்டே நீட்டு. கண்டிப்பாடி. நரேங்கண்ணா, பாய். நிவி, பாய்டி. ஜெய், கிளம்பலாங்க. சரிம்மா. நரேன், நம்மளும் கிளம்பலாமா? என்னடி ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு. எங்க மேல நம்பிக்கை இல்லையாடி? ஆமா நரேன், எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சக்தி மாமா இருந்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசா தெரிய போறது இல்ல. நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதையும் மீறி எதனா பிரச்சனை வந்துட்டா உங்களுக்கும் சக்தி மாமாக்கும் இடையில எதனா ப்ராப்ளம் வந்துருமோன்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு நரேன். புரியுது நிமிமா. படபடப்பு என்னன்னு எனக்கும் புரியுது. அதே படபடப்பும் எனக்கும் இருக்குதான். ஆனா கண்டிப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எந்த பிரச்சனைகளும் வராது. அதே மீறி பிரச்சனைகள் வந்தா நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிடுவோம். அதனால எதுவும் வராது, பாத்துக்கலாம். ஆமா நரேன், பிரச்சனைகள் எதுவும் வராது. அதையும் மீறி வந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம். கண்டிப்பா யமுனா குரு அண்ணாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அந்த கல்யாணத்துல மட்டும் எந்த தடையும் வந்துடக்கூடாது. சரிங்க நரேன், நம்ம கிளம்பலாம். ரொம்ப நேரம் ஆகுது. பாரு, நீ எதையும் மனசை போட்டு குழப்பிக்காத. நீ மைண்டை ஃப்ரீயா விடு. நிம்மதியா இரு. நாளைக்கு வந்துட்டு யமுனா கூட ஜாலியா இருங்க. யமுனா கிட்ட எதையும் காமிச்சிக்காதீங்க. ஓகேவா? நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரியாம்மா? லவ் யூமா. லவ் யூ டூ நரேன். சரிடி, சரி. இப்படியே இருந்தா எப்படி? நாளைக்கு கல்யாணம் நடந்து முடியட்டும். அப்புறமா சேர்த்து வச்சு சிரிச்சுக்கலாம். இப்ப எனக்கு வரலங்க. சரி, நம்ம கிளம்புவோம். நேரம் ஆகுது. சரி, அது சரிடி. இவ்வளவு தூரம் வந்திருக்க. ஒண்ணுமே தராம போனா எப்படி? நரேன், ஆனாலும் இந்த ரணகலத்திலயும் உங்களுக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது பாருங்க. உங்களை நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஒண்ணு இல்ல, 10 கூட தரேன். போதுமா? சரிடி, கண்டிப்பா தரணும். ஞாபகத்துல வச்சுக்கோ. 10 சொல்லிருக்க. நீ தரலனா நான் 100 கொடுத்துருவேன். பாத்துக்க. பார்க்கலாம் பார்க்கலாம். கல்யாணம் நல்லபடியா நடந்துரும்ல நரேன்? கவலையே படாதம்மா. கல்யாணம் நல்லபடியா நடந்துரும். சரி, வா. நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வீட்டுல மாமா அத்தையும் தேட போறாங்க. வா போலாம். ஆமாங்க நரேன், கிளம்புவோம்.